சில வேளைகள்ல கர்த்தரை மறக்க பண்ணுகிற சத்துரு ஏதாவது காரியங்களை கொண்டு வருவான். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே நீரூற்றை உண்டாக்குகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகையினாலதான் மோசே சொல்றாப்ல, இந்த ஜனங்களுக்காக என்று சொல்லி முறையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உபத்திரவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவத்துல ஜெயம் கொள்வதற்கு வழி தெரியாததுனால தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயேசு அறியாததுனால தான். அருமையான ஐயா கூட ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்திற்காக ஜெபம் பண்ண, தேசத்தினுடைய ஜனங்களுடையதான ரட்சிப்பிற்காக. இன்னைக்கு நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சூசைட் அட்டெண்ட் பண்ற காரணம் என்னன்னா அவங்க வாழ்க்கையில வழி தெரியாததுனாலதான். அல்லேலூயா. நாமும் அப்படி இருந்தவர்கள். இயேசுவை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா நாம எங்கேயோ போயிருப்போம். அல்லேலூயா. மண்ணுக்குள்ளே போயிருப்போம், மறந்தே போயிருப்போம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் உபத்திரவப்படுகிற போது என்ன செய்யணும்னா 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். விரைவாய் வாசிக்கலாம். சகிக்க நாம உபத்திரவத்துல சகிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆமா, சகித்தன்மை தேவை. உபத்திரவத்துல வார்த்தையை விட்டுறக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? காவல் வைக்கணும், பூட்டு போடணும். இந்த நாவு மோசமானது. அல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவம் வரும்போது அள்ளி கொட்டிடுவாங்க. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். அந்த குடும்பத்துல லக்ஸோரியான வாழ்க்கை, லக்ஸோரியான நல்ல ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா நான் அவர் ரொம்ப நகமும் சதையும் போல இருந்ததுனால நாங்க ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, பாஸ்டர், என் குடும்பத்துல ஒற்றுமையா வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லப்பா. நான் கேட்டேன், ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டேன். வார்த்தையை விட்டாப்ல பாஸ்டர், சொல்லக்கூடாத வார்த்தைய பேசிட்டாங்க பாஸ்டர். நல்ல லக்ஸோரியா வாழுங்க, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆனா தன்னுடைய மனைவி பேசுறதுனால மாமியார் அல்லது அந்த சம்பந்தி அவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? வெறுக்கிறாங்க. காரணம் என்ன? வாயின் வார்த்தை. நாம் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வீடுகள்ல போய் வாசிங்க. இந்த நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது அடங்காது. ஏன்னா இந்த சரீரத்திலே எலும்பு இல்லாததுதான். அதனால வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிம்பாங்க சிலர். அல்லேலூயா. சாரி அப்படிம்பாங்க. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாவு அவன் ஒரு காட்டை ஒரு தீக்குச்சி எப்படி கொளுத்துகிறது போல அநேக குடும்பங்களை கெடுப்பதற்கு இந்த நாவு பயன்படுகிறது. ஆகவே மற்றவர்களை விரோதிக்க பண்ணுவதற்கு ஆகவே உபத்திரவம் வரும்போது நாம சகிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை புருஷன் திட்டினாப்லன்னா பதிலுக்கு அவர் ஒரு வார்த்தை திட்டினா 10 வார்த்தை திட்டக்கூடாது. மனைவி ஒரு வார்த்தை சொன்னா புருஷன் 20 வார்த்தை என்ன செய்யக்கூடாது. சில வேலை புருஷன்மார் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா. ஆகவே சகிக்கும் தன்மை வேணும். அல்லேலூயா. சகிப்பு தன்மை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சகிப்பு தன்மை இல்லாததுனால தான். நாவை குறித்து தான் நிறைய அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை அது ஒரு தீக்குச்சி போன்றது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா விடுகிற வார்த்தை பலமுறை யோசித்து தெரிஞ்சணும். அல்லேலூயா. பேசணும். ஏன்னா இது இஷ்டப்படி பேசும். யாருனாலும் இப்போ நம்ம கோல் சொல்வதற்கு இந்த நாவு அதிகமா நினைச்சுக்கணும். பயன்படும். மற்றவர்களை குறித்து பேசின அதை பைபிள் வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாரு, அதுக்கு பிறகு அடுத்தவங்க இருக்கிற துரும்பை பாரு. அல்லேலூயா. ஆகவே உபத்திரவம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா வரலாம், எதிர் வீட்டுக்காரங்க மூலமா வரலாம், அவன் ஏதோ ஒரு ரீதியில வரலாம், வேலை செய்கிற ஓனர் மூலமா வரலாம், வேலை செய்கிற நண்பர்கள் மூலமா வரலாம். ஆனா அந்த உபத்திரவத்தை நம்ம கையாளுகிற போது அவன் எப்படி கல்யாணம் சகிக்கணும். டக்குன்னு நமக்கு என்ன செய்யக்கூடாது? டென்ஷன் ஆயிடக்கூடாது. நிறைய பேரு அந்த உபத்திரம் வரும்போது குடும்பத்துல உபத்திரம் சூதாமணி போல செல்லத்துக்கு இறஞ்சிருவாங்க. யாருக்கு சேதம்? ஆமா, நிறைய பேரு அவங்க இறஞ்சிருப்பாங்க. சில உடைப்பாங்க. உடைச்சு பார்த்து லாஸ்ட்ல காசு செலவு போய் எலி என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆகவே நாம உபத்திரவத்துல கோபத்தை என்ன செய்யணும்? ஏதோ கோபப்படலாம், கோபம் செய்யாதாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. கோபப்பட்டாலும்
இன்னைக்கு நிறைய பேருடைய கோபம் அல்லது அந்த உபத்திரவத்துல அவன் உச்சகட்டத்துக்கு ஏறும். நிறைய டிவைஸுக்கு காரணம் என்னன்னா, அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கு நான் ஒரு பேட்டியில ஒரு சகோதரியை பார்க்கும்போது, அப்போ என் கணவனை குறித்து எனக்கு தெரியாது, எங்க அம்மா நல்ல செல்லத்தை கொடுத்து வளர்த்தனால நான் என்ன செஞ்சுட்டேன், புருஷன் நல்லா தான் இருந்தா, என் மனைவி சொல்ல வார்த்தை, எங்க அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு கேட்டு என்ன செஞ்சுட்டேன், என் கணவனை பற்றி நான் என் வாழ்க்கை தெருவில் இருக்கிறது. எங்க அம்மாவும் போயிட்டாங்க, நான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கோபத்தை அடக்கிக் கொள்ளாவிட்டால், கோபத்தை சகிக்காவிட்டால் ஜெயம் பெற முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால நாம எப்படி இருக்கிறோம் என்பது நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிறோம். நாம கோபத்தை சகிக்கிறோமா? நான் சிலர் சொல்லுவாங்க, அவர்தான் நல்ல ஒரு கோபக்காரர். நம்ம அன்னைக்கு நிறைய விசுவாசிகளை பார்த்தாச்சு, நம்ம ஏன்னா சர்ச்சை பாஸ்னால பாஸ்டுக்கு தான் தெரியும் இங்க இருக்கிற யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்ப எனக்கு சர்ச்சில் தெரியும். சிலரை பார்த்தா நான் சொல்லுவேன், அவரா கோபக்காரரு, அவர்கிட்ட என்ன செய்யணும் பார்த்து தான் பேசணும், சில பேசாம இருந்தாலும் இருக்கணும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை முக்கியம். அந்த சகிப்புத்தன்மை யாரிடத்துல இருந்து வரும்? இயேசு இடத்துல இருந்தான். இயேசு ஒரு மயிர் கட்டிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் வாய் திறவாத சிலுவையில தொங்கிக் கொண்டு அவன் ரத்தமெல்லாம் ஆராய் பீரிட்டு பாய்ந்த போது, அவன் 40க்கு 1 குறைய 39 கசையடிகள் அவன் சரீரமெல்லாம் பிக்கப்பட்ட போதிலும், ஆமீன், அந்த கோர அந்த உச்ச கட்டத்தில் உயிரை விடுகிற சமயத்திலே கூட அவர் சிலுவையிலே அவன் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை நமக்குள் இருக்கிறதா? நாமனா என்ன செய்வோம்? சில விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆமாம் ஆண்டவரே அவனை இந்த பூமியை விட்டு எடுத்துருங்க, ஆண்டவரே அவனை அழிச்சிருங்க. அப்படியெல்லாம் நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வீடுகள்ல போய் வாசிக்கிற போது சாலோமோன் ஆண்டவர் கேட்பாரு, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள். அவரு பங்களா கேட்கல, சொத்து கேட்கல, என்ன தெரியுமா கேட்டாரு? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்திருப்பா, நீ இதை ஞானத்தை கேட்டது கேளாத ஐஸ்வரியத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம பார்த்தோம், அந்த உபத்திரவத்தின் மத்தியில என்ன செய்யணும்? பொறுமையா இந்த சகிக்க வேண்டும். 2வது 2 தெசலோனிக்கர் 1:4 வாசிக்கலாம். விரைவாக வாசிங்க. சொல்லப்பட்டிருக்க பொறுமையா இருக்கிறது என்று சொல்லி, உபத்திரவத்தின் நேரத்துல பொறுமை தேவை. அதாவது இப்ப நாம ஒரு விவசாயம் பண்றோம்னா, அல்லது ஏதோ ஒரு காரியம், நெல் பயிரிடுவாங்க எங்க ஏரியாலாம். அந்த நெல் பயிரிடும் போது நான் அதை நல்லா பக்குவப்படுத்தி நிலத்துல நெல்லை நீர் பாய்ச்சி எடுத்து வரும்போது, நல்ல உரமெல்லாம் வரும்போது அந்த நெல்லை தான் விதைச்சிருப்பாங்க. ஆனா கூட என்ன செஞ்சிடும்? களைகள் வரும். ஆகவே அந்த களைய கூட வளர்றதுனால நெல்லையும் அழிச்சிட போறது கிடையாது. அந்த களையை என்ன செய்வாங்க? அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆமென் சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கெடுப்பதற்காகவே சிலர் வருவார்கள். அல்லேலூயா. அந்த வேளையில பொறுமை நமக்கு தேவை. பொறுமை நமக்கு இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறோமோ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஏன்னா இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் படகுல இயேசு பயணம் செய்கிறாரு. அப்போ அந்த கடல் கொந்தளிக்கிறது. ஆமா, நாங்கள் அழிந்து போகிறது, சாகுறது உங்களுக்கு பிரியமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கிறது இயேசு என்பதே மறந்துட்டாங்க. சில வேளைகள்ல நாம உலகத்தை பார்ப்போம். அதாவது இயேசு கடல்ல நடந்து வருகிற போது பேதுரு என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே நீர் மட்டும் தான் நடப்பீரா? நானும் நடப்பேன். நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா அந்த அந்த அவர் தான் அப்படி பண்ணுவாரா? நாம
எப்படி விசுவாசமா இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னு சொல்ற பேதுரு இயேசுவை போல நடந்தான். ஆனா என்ன செஞ்சுட்டான்? உலகத்தை பார்த்துட்டான், தண்ணீரை பார்த்துட்டான். நாம எந்த சூழ்நிலைகளும் உபத்திரவத்தின் வேலை பாடுகளை அந்த உபத்திரவத்தை பார்க்க கூடாது. யார பார்க்கணும்னா இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து அவர் கடல்ல நடக்கிற போது நடந்தாப்ல, ஆனா தண்ணீரை பார்க்கிறது மூழ்கிட்டாப்ல. அல்லேலூயா. நாம சில வேளைகளை மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து அவன் சில வேளைகளை கைவிடப்படுகிற நிலைமையில காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். ஆகவே அப்படி பார்க்கிற போதுதான் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். தானியேலுக்கு எப்படி இருந்தது விசுவாசம்? என்னை அவன் சொல்றீங்க, சிங்க கெபியில தூக்கி போட்டாரோ நான் செத்தாலும் ஆண்டவருக்காய் சாவேன் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது அல்லவோ, அதுபோல அந்த உபத்திரவத்தை அவன் பார்க்கல, சிங்கத்தை பார்க்கல. அல்லேலூயா. சரித்திரத்துல உலகத்திலே சிங்க குகையில ஒரு மனுஷனை போட்டு அது சாப்பிடாம இருந்ததுன்னு சொன்னா அது தானியேல் மாத்திரமே. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே சின்ன சின்ன சொட்டா அவன் பிரச்சனைகளை பார்த்து அவன் பயந்து விடக் கூடாது. அல்லேலூயா. அவன் வியாதியா அது மாறும், அவன் சொல்ற கடன் பிரச்சனையா அது மாறும். அவன் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறீங்களா, அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியது அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து என்னை மாற்றுங்க, எனக்கு ஜெயம் தாங்க என்று சொல்லி கண்ணீர் வடிப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம பிரச்சனையை பார்த்து உபத்திரவத்தை பார்த்து பின்னோக்கி செல்லக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே 2 தெசலோனிக்கேயர் அதனுடைய வசனத்தை வாசிக்கிற 4வது வசனத்தை வாசிக்கும் போது, பொறுமை நிமித்த விசுவாசத்தையும் காண்பிக்கிறீர்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உபத்திரவத்துல சிலர் விசுவாசத்தை விட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் நமக்கு என்னது? ரொம்ப முக்கியம். ஆகவே தேவனுடைய பிள்ளை, நான் 1 தெசலோனிக்கேயர் 3:4 வாசிக்கலாம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோதே உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அதுல 1:4 கூட வாசிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகிக்கிற சகல உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் விசுவாசிக்கிற போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. உங்க நம்பிக்கையை ஒருபோது விட்டு விடாதீங்க. கர்த்தர் மேல உங்க விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதனுடைய 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவத்தினால என்ன நடக்குமா? வாசிக்கலாமா? அதனுடைய 1:6 வாசிக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும் நீங்க உபத்திரவத்துல பொறுமையா சகித்துக்கிட்டு விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு என்ன செய்வாரு? ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்களும் நானும் பழி வாங்குதலை ஒருபோதும் கையில் எடுக்க கூடாது. அவன் என்னை இப்படி செஞ்சுட்டான், அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பழி வாங்குதல் உலகத்தானுடையது. நம்ம கடந்த நாட்கள்ல கூட ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கொண்டுட்டாங்க. பழி வாங்குதல் ஆம்சாங்கிற ஒரு அந்த சின்ன குழந்தை, அதெல்லாம் பார்க்கும்போது சகிக்க முடியல. காரணம் என்ன என்று சொன்னால் மிருக குணம் படைத்தவர்கள். ஆகவே அந்த நாட்கள் வாழுகிறோம், அவர்களை போல நாம இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், சகிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். நாம் பொறுமையோடு இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. நமக்கு யார் பிரச்சனை ஏற்படுத்துகிறார்களோ ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்லுவாங்க, அரசன் இன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி ஆண்டவர் அவருடைய வேலை வரும்போது ஒரு லிமிட் வச்சிருப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒன்னை தொடுகிறவன் கண்ணின் கருவிழியை தொடு. ஆகினால நீங்க சோர்ந்து போகாதுங்க, பலனற்று போகாதுங்க தேவ பிள்ளைகளே. நீங்க சங்கீதம் 119:71 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்க பிரமாணங்களை நான் நினைச்சேன் கற்றுக்கொண்டேன். நமக்கு ஒரு வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல், ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறேன்னு சொன்னா அதனால சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். நமக்கு ஒரு வலி வரும்போது மற்றவர்களுக்கு இப்படி வலி இருக்கும்
இருக்குமோ என்கிற ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள. ஆகினால உபத்திரவத்தினால நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே அவன் சொல்ற நம்ம பாடுகள் வரும்போதுதான் அந்த அதுல இருந்து வெளியே வந்தாதான் அது விசுவாசம் நமக்கு இருந்துச்சு. நான் பிரச்சனையோடு வந்தனாலதான், நான் பாடுகள் வழியா ஆண்டவர் ஆராய்த்தனாலதான் இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு தூசியை உதிரிட்டு போறது போல, ஊதிட்டு போறது போல நான் போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் பல விதமான கூட்டம் அங்கிருந்து அந்த மாநில தலைவர்கள் வந்தாங்க. அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழ் சோதரமா அங்க இருக்கிற மத தலைவர்கள் நடத்தக்கூடாது கூட்டத்தை 100க்கும் மேற்பட்டவர்களை கூட்டு வந்தாங்க. பிரச்சனை பண்ணல, பொறுமையா ரூம்ல அடைத்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி கதறி கொண்டிருந்தேன். ஒரு வெயில் நிழலின் அருமை எப்ப தெரியும்னா வெயில் வரும்போதுதான் என்ன செய்யும் தெரியும். அது போலதான் அவன் கொடையின் அருமை என்ன செய்யும், மழை வந்தாதான் அது என்ன தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நம்ம கஷ்டப்படும்போது பணத்தின் அருமை தெரியும். இவை எல்லாம் தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 119:67 சொல்லுங்க, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ தேவ வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், நடக்கிறேன். உபத்திரவத்தின் அவன் மேன்மை ஆசீர்வாதம். உபத்திரவத்தின் வழியாய் நாம் கடந்து வருகிறது ஒரு மேன்மை வரும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள், கானானை என்ன செஞ்சாங்க, சுதந்தரித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால அவன் சுதந்திரம் நாம் உபத்திரவத்தை கண்டு நாம் பயந்து போக கூடாது. அவன் உபத்திரவத்துல அவன் ஜாக்கிரதையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சுதந்திர 10 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லி அது சரியா நாம என்ன செய்யணும். ஓய்வு நாள்ல நம்ம உலக வேலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எவ்வளவு பெரிய நண்பனா இருக்கட்டு, எவ்வளவு பெரிய குடும்பக்காரங்களா இருக்கட்டு, அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற பக்தி வைராக்கி நமக்கு இருக்கணும். அது போல எவ்வளவு பிரச்சனையானாலும் தாயே தகப்பன நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். அது ஒருவேளை மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதுபோல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம கொடுக்கணும். வாசிக்கலாமா? கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், சொன்ன டைம் முடிச்சுட்டு நான் அதிக பிரசங்க இருக்க விடுமுறை சற்று நான் முடித்துக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரே வசனத்தை வந்து கூட வாசித்து நான் முடிச்சலாம். நான் தூணாக நிறுத்தினேன், இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அது ஒருவேளை விளைச்சலின் பகுதியா இருக்கலாம். மாமரம் வைத்துப்போம், 2 மாங்காய் தான் காய்ச்சிருக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 தான் காய்ச்சிருந்தாலும் முதலாவது எங்க கொண்டு வரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு. ஏன்னா இங்க பழைய ஏற்பாட்டுல புத்தகத்தை பார்க்கணும், எல்லாம் வந்து முதல் பலன் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. ஆனா நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா அவன் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பிசினித்தனம் பண்ணுவாங்க. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால். நீ மல்கியாவின் புத்தகம் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சோதித்து பாருங்க. கொடுத்த வாசிக்கலாமா? சீக்கிரமா வாசிங்க. வாசிங்க, 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடக்கொள்ளாமல் போகும் மட்டும் என்று சொல்கிறார். நமக்கு வருகிற ஒரு 100 ரூபாய் வருகுன்னா நீங்க தனியா எடுத்து விட்டுருக்கீங்க, ஆண்டவருக்கு 10 ரூபாய் ஆண்டவருக்குரியது சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 24 மணி நேரத்துல கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆமன். அது போல தனக்கு வர எந்த வருமானம், இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவமனை கொண்டு கொடுப்பாங்க. ஆனா ஊழியர்களுக்கு இப்போ உங்களுடைய போதகர் மேய்ப்பர், அவருக்கு பிழைப்பு எது தெரியுமா, நீ கொடுக்கிற காணிக்க. ஓப்பனா நான் பேசுறேன், அவர் மேய்ப்பன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா கரெக்டா ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். ஆனா நீங்க போதகருக்குன்னு சொல்லி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு. ஏன்னா அந்த நீ அந்த விதவை காணிக்கை போட்டா, எல்லாரும் போட்டாங்க, அந்த விதவை 2 காசை போட்டா, அவ உள்ளது இருந்தது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் வருகிற வருமானத்துல ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு வருமானம் பல விதமான செலவு பண்ணுவோம், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறத என்ன செஞ்சிடும்,
அது நமக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆகையினால நீங்க உபத்திரவத்தை கண்டு பயந்து போகாதீங்க. எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் சரி, 4 நாள் ஆன சடலத்தையோ உயிரோடு எழுந்து செய்த ஆண்டவர். லாசருவே வெளியே வா. அவங்க எல்லாம் சொன்னாங்க 4 நாள் ஆயிட்டு நாற்றம் எடுக்குமே என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி யாரும் வந்ததில்லை என்று சொன்னாங்க. ஏன்னா நானும் நீங்களும் மெரினா கடற்கரையிலே அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இருக்கிற அந்த கல்லறையை போல் இருக்கிற நாம சொல்றோம் ஆண்டவர் அல்ல, அந்த மனிதர்களை போல் அல்லவர் அல்ல இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறந்தவைகளாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே உயிரோடு எழுந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆகையால் நமக்குள்ள சோர்வு வரக்கூடாது, நமக்குள்ள பயம் வரக்கூடாது, நமக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது, நமக்குள்ள பக்தி வைராக்கியம் வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய காரியத்தை ஜெயமாக ஆக்குவார் என்கிற ஒரு விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய 4 நாள் ஆயிட்டு நாருமே ஆண்டவத்தினால் ஆசிரியே வெளியே வாய்ப்பு சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவன் காரியத்தை செய்கிறவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஆமென் அடிக்கடி தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டிருப்பான். அந்த மனுஷனை சங்கிலின் கட்டுகள் எரிஞ்சது உடைத்திருந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையிலே இயேசு நல்லவர் என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்த பவுலை அவன் காவல் காத்து கொண்டிருந்த போது அவன் அங்கு ஒரு கூட்டம், நம்மளை போன்ற ஒரு கூட்டம் அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததுனால அந்த இதுவரையிலும் நடந்துடாத அற்புதம், அந்த சிறைச்சாலை கதவுகள் சங்கிலிகள் உடைபட்டு அவன் பேதுருவை செஞ்சாரு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய பிரச்சனைகளை அவன் எப்படி சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டு அறுக்கப்பட்டதோ அதுபோல நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உடைந்து போகும். நாம் பிரச்சனையை பார்க்க கூடாது, நாம் இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னால் அவன் நம் கடலை பார்க்க கூடாது. பேதுருவை போன்று இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற நிலைமை மாறும். எனக்கு இதுதான் வாழ்க்கை இல்ல, ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.